கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are to meet you. We are so glad today. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்களோடு இருக்கிறது. it is with you. இதை எப்போதும் விசுவாசியுங்கள். Start to believe it in your day-to-day life. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். When you believe, you will see the glory of God in your life. மகிமையை காண வேண்டும். We should see the glory of God. நம் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார். Our God is a living God. அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். He is the one who speaketh with us. அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். He is the one who is looking at us. நடைமுறை வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிறார். In our day-to-day life, He want to be with us. அவர் நம்மோடு கூட இருப்பதை When He is with us, நம் செயலின் மூலமாய் காண்பிக்க வேண்டும். we should, by our works, we should show. அதுதான் சாட்சி. That is testimony. அப்படியாகத்தான் வேதத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களும் வாழ்ந்தார்கள். That is the manner every godly people live in the Bible. அநேக தேவனுடைய தாசர்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். We have been hearing about many God's servant in the Bible. ஆனாலும் அதிலே தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, But a man named specifically named David, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we meditated yesterday, அவன் தைரியமாக தேவனிடத்திலே பேசுகிறான். he is speaking boldly to God. என் இருதயத்தை பரிசுத்து பாரும் என்று சொல்லி, He is saying, you have put my heart to test, அதை விசாரித்து புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறான். and you are and he is saying, you have put me to the test and see no evil purpose in me. அவனுடைய பிறப்பை தூரமாக யோசித்தாலும் கூட, Even though he thinks as his birth in a far away place, அவன் வளர்வை குறித்து வித்தியாசமாக யோசித்தாலும் கூட, by his brought up also he is looking at a different way. அந்த பலவீனங்களை முழுமையை கொடுத்தபடியினாலே Completely he surrendered his weakness to God. நெருங்குவதற்கான கிருபையை பெற்றார். He received the grace to go near to the presence of God. அந்த கிருபையை பெற்றபடியினாலே After receiving that grace, அதை இழந்து போகாதபடிக்கு he never lost that grace. அவர் நினைத்து என்ன செய்கிறார்? What he did, அதே 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், the same chapter 17 verse 5, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். I have kept my feet in your ways, my steps have not been turned away. உமது வழிகளிலே என்று அவர் சொல்கிறார். He is saying in your ways. அவர் தன்னுடைய வழியிலே கடந்து போக விரும்பவில்லை. He didn't want to go in his own way. அந்த பாதையிலே பல பாடுகளை சந்தித்திருக்கிறார். He faced many problems in that phase. வேதனையை சந்தித்திருக்கிறார். He faced many sorrows in அநேக that. பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். He faced lot of problem in that phase. ஆனால் தேவனோடு வழி நடக்கின்ற போது, But when he is walking with God, அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டிருக்கிறபடியினாலே, he has seen victories in many situations. தேவ வழியைத்தான் விரும்புகிறார். He is choosing God's way. அதனால்தான் சொல்கிறார், That is the reason he says, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். I have kept my feet in your ways, my steps have not been turned away. உமது வழியில் நான் வர வேண்டும். I should walk in your way. யாரும் என்னை வழிநடத்தாதபடிக்கு No one should lead me. நீர் என்னை வழிநடத்த வேண்டும். You, God, should lead me. சவுல் என்கிற ராஜாவை குறித்து பார்க்கும்போது, As we see a man named Saul the king, சாமுவேலை பார்த்து நடந்ததாய் பார்க்கிறோம். he looked at the prophet Samuel and he walked, சுயமாய் நடந்ததாய் பார்த்தோம். and he walked in his own way also. அது நிமித்தமாய் அவன் தோல்வியை கண்டார். Through that he has faced defeat in his life. வேதனையான சம்பவத்தை கண்டார். Many sorrowful things happened in his ஆனால் life. தாவீது வாழ்க்கையில் பார்க்கும்போது, But when you look at the life of David, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், he researched many things in the Bible. தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said very clearly about the relationship between God and David. அவர் எப்போதெல்லாம் தன் வழியிலே தேவனை வைத்தாரோ அப்போதெல்லாம் வெற்றியை கண்டார். Whenever he kept the Lord before him, he has a victory in his life. ஒரு சில நேரங்கள் சுயமாய் யோசித்தபடியினாலே In some time he made his own decisions. பிரச்சனையை சந்தித்திருக்கிறார். He has faced problems. அதனால்தான் அவர் கெஞ்சுகிறார். That is the reason he is crying to God. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். That is the reason he is saying, I have kept my feet in your ways, my steps are not been ஆறாம் turned வசனம் away. சொல்லப்படுகிறது, 6th verse it says, தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் என்று சொல்லி. my cry has gone up to you. எதற்கு கெஞ்சுகிறார்? Why he is crying? அவருடைய வழி வர வேண்டும். He should come in his God அவர் way. வழியில் இருந்தால் வெற்றி. When you walk in God's way, we went. இஸ்ரவேல் மக்களோடு கூட வழியிலே தேவன் இருந்தபடினால்தான் When the people of Israel had the Lord before them, அவர்கள் வனாந்தரத்திலே ஒரு குறைவில்லாதபடி கடந்து வந்தார்கள். in the wilderness they faced nothing. அதனால் நம் வாழ்க்கை என்ற வழியிலே So in our life, what we pay, யார் இருக்கிறவர்கள் இல்லையோ, whoever is there or not, இருக்கலாம் இல்லாமல் போகலாம். they may be there or they may move away. சூழ்நிலைகள் மாறலாம். Situations may change, ஆனால் அவரும் மாறாதவர். but God will never change. அவர் இருக்கின்றவராய் இருக்கிறவர். He is the same as yesterday. அவர் நேற்றும் என்றும் மாறாதவர்.
இருக்கிறவர். He is the same yesterday, today and forever. அவர் சித்தத்தை செய்து முடிக்க விரும்புகிறவர். He is one who wants to do his will. அவர் நோக்கத்தை செய்து முடிக்கவே வாஞ்சிக்கின்றார். He wants to have his purpose fulfilled in our life. நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, We are winning or not, we don't அவர் know. ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். But our Lord always wins. நம்மை கொண்டுதான் ஜெயிக்க விரும்புகிறார். He wants to have the victory through you and me. அவர் அன்றைக்கு ஜெயித்து விட்டார். On those days, he won the victory. இன்றைக்கு உலகத்திலே அவருடைய செயல்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், Today, in this present world, his purpose should get victory means அவர் நம்மை கொண்டுதான் ஜெயிக்க வாஞ்சிக்கின்றார். he is choosing us only. அதனால் So, காலடிகள் வழுவாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I have kept my feet in your ways. தடைகள் உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி, நடைகள் உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும் என்று சொல்ல வேண்டும். And he says, my steps have not been turned away. என்னை ஸ்திரப்படுத்தும் அப்பா. Made me strength, Lord. நான் ஸ்திரப்பட்டால் தான் When I get strengthened, பிறரை ஸ்திரப்படுத்த முடியும். I can able to strengthen others. நான் ஸ்திரம் இல்லாமல் போனால், If I didn't made strengthened, நான் நிலை இல்லாமல் போனால், if I didn't made a permanent, எனக்குள்ளே ஒரு முழுமை இல்லாமல் போனால், if I didn't have a completeness, நான் யாரை ஸ்திரப்படுத்த முடியும்? I cannot make others. யாரை தேவனுக்குள்ளாக வழிநடத்த முடியும்? How I can make other people to நிச்சயம் come to முடியாது. God? Never I can. என் ஞானம் மாற்ற முடியாது. It's not by my knowledge. என் திறமை மாற்ற முடியாது. It's not by my talent. என் பக்தியை மாற்ற முடியாது. Not by my devotion. என் படிப்பும் பணமும் மாற்ற முடியாது. Not by my education, my riches. தேவன் மாத்திரம்தான் மாற்ற முடியும். Only God can change. அதனால் உடைய வழி நடக்கணும்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். So surrender, I should walk in your way. அன்பின் ஆண்டவரே, Dear Father, தாவீதுடைய அனுபவங்களை பார்க்கிறோம். as we see the experience of David, அவருடைய பாதையெல்லாம் நீர் வர விரும்புகிறார். you want to come in all his ways. நீர் வந்த போதெல்லாம் அவர் வாழ்க்கை வெற்றி அடைந்தது. Whenever you came into his life, he faced victory. அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் கூட Like the same manner in நீர் our வர life, வேண்டும். you should come, Lord. நானாய் போகாதபடிக்கு, I don't want to go in என் my எண்ணம் own. சொல்கிற வண்ணமாய் போகாதபடிக்கு, I don't want to go according to my என் mind. நினைவில் நினைக்கிற வண்ணமாய் போகாதபடிக்கு, I don't want to go according to my ஆண்டவரே thoughts. வழிநடத்துவீராக. Lord, lead me. என் வழியிலே நீ முன் செல்வீராக. Go before me in my way. என் வழியிலே வேறு யாரும் முன் இருக்க வேண்டாம். Nobody should go before me, Lord. ஆண்டவரே நீரே என் வழியாய் இருப்பீராக. Lord, you will be my way. என்னை ஸ்திரப்படுத்தும். Strengthen me, Lord. நான் ஸ்திரமாக வேண்டும். I should get நான் strengthened. கர்த்தருக்குள்ளாக மகிமையாக வாழ வேண்டும். I should give a gloriful life in the உன்னுடைய Lord. எண்ணம் என்னவோ Whatever your அதை என் thought is, வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். fulfill in my life. ஒப்பு கொடுக்கிறையா. I am surrendering myself. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take control of it. லீக்கால துருபியாதியா. Oh, I thank you, Lord. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. Holy Spirit, take control of us. நடத்துங்க ராஜா. Lord, lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.